வணக்கம் சீதா சார். வாங்க இந்த ஓபிடபிள்யூ வால்வோ பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் டிரைவர்கிட்டலாம் சொல்கிறதுக்காக எங்களுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சரிங்க சார். சார் இப்போ நம்ம இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிப்போல போயிட்டு நம்ம டிரைவர் வந்து இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். சரிங்க சார். முதல்ல டிரைவர் வந்து என்ன பண்ணுவார், வண்டி எடுத்து வந்து டிப்போல லாக்கிங் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிடுவாரு. சரிங்க. லாக்கிங் சிஸ்டம் லாக் ராட் ஓப்பன் பண்ணி ஓடிபி லாக்கிங் சிஸ்டம் போர்டு லாக் ராட் ஓப்பன் பண்ணிடுவாரு. பண்ணியாச்சு அப்படின்னா நீங்க கொண்டு வந்து நம்ம கேண்டரி வந்து கரெக்டா பாயிண்ட்ல வந்து நிறுத்தணும். ஓகே சார். ஒன்ஸ் பாயிண்ட் நிறுத்தியாச்சு அப்படின்னா சரிங்க சார், அவர் வந்து இங்க எர்த்திங் கிளிப் இருக்கு, எர்த்திங் கிளிப் கொண்டு வந்து கிரவுண்டிங் போல்ட்ல இங்க ஒன்னு போடணும், ஃப்ரண்ட்ல ஒன்னு இருக்கு. சரிங்க. சோ ரெண்டு இடத்துல வந்து கிரவுண்டிங் எர்த்திங் பண்ணிடுவாரு. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இது. ரெண்டாவது இது எமர்ஜென்சி சுவிட்ச், ஃப்ரண்ட்ல ஒன்னு பேக்ல ஒன்னு இருக்கும். எதுக்குன்னா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சில வந்து இத பிரஸ் பண்ணாங்க கம்ப்ளீட்டா பம்ப் ஸ்டாப் ஆயிடும், வண்டி அவங்க ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டு போறது எமர்ஜென்சி சுவிட்ச். இது ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். டிரைவர் கிரவுண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இத வந்து அவர் ஓபன் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி பின்னாடி வந்து இங்க ஒரு சுவிட்ச் இருக்கும். ஓகே சார். இந்த சுவிட்சை வந்து அவர் வந்து ஆன் பண்ணணும். ஓகே. இது வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த வேப்பர் ரிகவரி டஸ்ட் கேப் இது. இத வந்து அவர் ஓபன் பண்ணிக்கலாம். இத ஓகே சார், இது ஓபன் பண்ணிக்கலாம். மூணாவது நம்மளோட இந்த வால் பாக்ஸ் பின்னாடி வந்து பேனல் பாக்ஸ் வந்து அவரு லாக்கிங் ஸ்டாப் பண்ணும்போது பேனல் பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். இது ஓபன் ஆயிடுச்சு. எமர்ஜென்சி சுவிட்ச் ரிலீஸ் பண்ணியாச்சு, கிரவுண்டிங் போட்டாச்சு. இப்போ ஃபைனலா வந்துட்டு அவரு மேனிஃபோல்ட் பாக்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாரு. மேனிஃபோல்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க சார். மேனிஃபோல்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டாரு. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் அந்த டஸ்ட் கேப் எல்லாத்தையும் அவர் கழட்டிடலாம். அவரு எல்லா டஸ்ட் கேப்பையும் கழட்டிடலாம். நாலு கம்பார்ட்மெண்ட் டஸ்ட் கேப் வந்து கழட்டிடலாம். ஸோ கிரவுண்டிங் பண்ணியாச்சு, பின்னாடி பேனல் பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு, மூணாவது எமர்ஜென்சி சுவிட்சை ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிப்போல வந்து நம்மளுக்கு வந்து ரேக் மானிட்டர்ன்ற ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ் வந்து எதுக்குன்னா சென்சார், ஏர் பிரஷர், கிரவுண்டிங்லாம் செக் பண்ணணும். அதை கொண்டு வந்து இது பேர் ஆப்டிக் சாக்கெட். இந்த ஆப்டிக் சாக்கெட்ல அது வந்து நம்ம வந்து மாட்டணும். இதுல மாட்டும் போது என்ன ஆகும்னா, அந்த ஆப்டிக் சாக்கெட் வந்து சிக்னல் வந்து கிரீன் கொடுக்கும். அங்க டிப்போல இருக்க டிவைஸ் வந்து ரெட், கிரீன், ஒயிட்னு இருக்கும். ஒயிட் வந்து கிரவுண்டிங் ஓகே இல்லையான்னு காட்டும். ரெட் கொடுத்தா நீங்க லோட் பண்ண முடியாது, சென்சார்ல ஏதோ ப்ராப்ளம் இல்ல, ஏர் பிரஷர் இல்ல. ரெட் கொடுத்தா நீங்க ரெக்டிஃபை பண்ணணும். கிரீன் கொடுத்தது அப்படின்னா ஓகே ஃபார் லோடிங். ஸோ அப்ப என்ன பண்ணோம், லோடு ஓகே கொடுத்துச்சா. ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், பின்னாடி பேனல் பாக்ஸ் போனோம். பின்னாடி பேனல் பாக்ஸ் போயிட்டு மெயின் சுவிட்ச் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இது 20 KL வண்டி. 20 KL வண்டிக்கு 4 கம்பார்ட்மெண்ட்டுக்கு 4 சுவிட்ச். இந்த 4 சுவிட்ச் ஆபரேட் பண்றதுக்கு மெயின் சுவிட்ச் ஒன்று இருக்கும். நம்ம போய் மெயின் சுவிட்ச் ஓபன் பண்ண போறோம். இப்போ போயிட்டு இது வந்து பேனல் பாக்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பால் வால் இருக்கும். கொஞ்சம் பால் வால் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் வந்து க்ளோஸ் கண்டிஷன்ல இருக்கு. இதை நம்ம வந்து ஓப்பன் கண்டிஷன்ல வைக்கணும். ஓப்பன் கண்டிஷன் வச்ச உடனே இந்த எஃப்ஆர்என் யூனிட்ல 8 பார் பிரஷர் வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணணும். 8 பார் பிரஷர் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணலாம். மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு அப்படின்னா 1 2 3 4 எல்லாத்தையும் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா லைட் எரியுது சார், கிரீன் எல்லாமே. இது வந்து புஷ் புல் இண்டிகேட்டர். இது பேர் வந்து புஷ் புல் சுவிட்ச். இது பேர் பிரஷர் இண்டிகேட்டர். இந்த பிரஷர் இண்டிகேட்டர்ல பச்சை கலர்ல ஒரு இண்டிகேட்டர் ஒன்று இருக்கும். எல்லாமே ஆன் பண்ணா இது எல்லாமே வெளியே வரணும். ஸோ வந்து இது எல்லாமே ஆன் பண்ண உடனே மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து ஒரு லைன் போயிட்டு மேல டிப்பு பைப் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிடும். டிப்பு வால் இருக்கும். டிப்பு வால் எல்லாமே நீங்க டிப்பு செக் பண்றது ஓப்பன் ஆயிடும். அதே சேம் சமயத்துல இந்த வேப்பர் ரிகவரி சிஸ்டம் ஓப்பன் ஆயிடும். இந்த வேப்பர் ரிகவரி சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா டம்ப் வெண்ட் அப்படின்னும், இது வந்து வேப்பர் ரிகவரி அடாப்டர் அப்படின்னும். இந்த வேப்பர் ரிகவரி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த டம்ப் வெண்ட் இருக்கு இல்லையா. சோ நீங்க வந்து இப்போ வந்து மொத்தம் 2 லோடிங் ஆம் இருக்கும். ஒன்னு பெட்ரோல் டீசல் லோடிங் ஆம், அது ப்ராடக்ட் லோடிங் ஆம். ரெண்டாவது வேப்பர் ரிகவர் லோடிங் ஆம் இருக்கும். சில டிப்போல வேப்பர் ரிகவர் லோடிங் ஆம் இருக்கும், சிலதுல இருக்காது. இருக்கிற டிப்போல வந்து நீங்க வேப்பர் ரிகவர் லோடிங் ஆம இதுல போய் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன பண்ணனா, மேல டம்ப் வெண்ட்க்கு போற ஏர் சப்ளை க்ளோஸ் பண்ண டம்ப் வெண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். சோ மேல என்னென்ன வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகுது அது எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவாங்க. லோடிங் ஆம் இல்ல, வேப்பர் ரிகவர் லோடிங் ஆம் இல்ல அப்படின்னா அந்த டம்ப் வெண்ட் ஓப்பன்ல இருக்கும். மேல ஃபார்ம் ஆகிற வேப்பர்ஸ் வந்து டம்ப் வெண்ட் வெளியே போயிடும். அது எதுக்குன்னா ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு, பிரஷர் உள்ள ஜெனரேட் ஆகுது பார்த்தீங்களா, பெட்ரோல் லோட் பண்ணும்போது அந்த பிரஷரை பேலன்ஸ் பண்றதுக்கு டம்ப் வெண்ட்ல அந்த ஃப்ளேம் அரஸ்டர் டம்ப் வெண்ட் வச்சிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க வேப்பர்ஸ் வந்து வெளியே அமிச்சிட்டே இருக்கும். அது வேப்பர் ரிகவரி சிஸ்டம். இது எல்லாமே நீங்க இப்போ சுவிட்ச் எல்லாமே ஆன் பண்ணிட்டீங்க. ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு லோடிங் ஆம கொண்டு வந்து லோடிங் ஆமத்துல இருந்து முதல் லோடிங் ஆமு அங்க வந்து அவருக்கு RFID கார்டு இருக்கும். 4000 லிட்டரா 5000 லிட்டர், அது 5000 லிட்டர் போடுவாரு.
ஃபர்ஸ்ட் பெட்ரோல் லோட் பண்ணுவாரு, ரெண்டாவது டீசல், மூணாவது பெட்ரோல், நாலாவது பெட்ரோலா, இல்ல வந்து வேற சூப்பர் பவர் எக்ஸ்பி அது மாதிரி வந்து ப்ராடக்ட் எதனா வேற எதனா பண்றாங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னு ஃபர்ஸ்ட் லோடிங் ஆகாம கப்புள் பண்ணுவார். லோடிங் ஆகாம கப்புள் பண்ணும்போது இந்த வால்வை வந்து நீங்க என்ன பண்ணணும், தண்ணி இருக்கும் ஓபன் பண்ணி இந்த இதை வந்து நீங்க லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு ஸோ ஒன் பை ஒன்னு நீங்க வந்து லோடு பிடிச்சிடலாம். ஸோ லோடு பிடிச்சதுக்கு அப்புறம் இதை நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வந்து லோடிங் ஆகாம எடுத்துடலாம். ஸோ இது வந்து லோடிங் ப்ரொசீஜர். இது வந்து ஒன்ஸ் லோடிங் முடிஞ்சாச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்க டெஸ்க்டாப் போட்டுடணும். டெஸ்க்டாப் போட்டாச்சு அப்படின்னா நீங்க வந்து மேலே போயிட்டு டிப்பு பார்ப்பாங்க. எல்லாருமே டிப்பு ராட் இருக்கும், டிப்பு பார்ப்பாங்க. மேலே டிப்போல் எல்லாமே ஓப்பன்ல இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்க டிப்பு பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஸோ இப்போ லோடிங் உங்களுக்கு முடிஞ்சுதா, லோடிங் முடிஞ்சோடனே நீங்க வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். டிவைஸை ரிமூவ் பண்ணிட்டு இதை நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணலாம். எமர்ஜென்சி சுவிட்ச் 2 சுவிட்சை நீங்க ஆஃப் பண்ணிடலாம். வால் பாக்ஸை மூடிடலாம். இந்த வேப்பர் ரிகவரி அடாப்டரை வந்து நீங்க மூடிடலாம். இதையே மூடிடலாம். இது எல்லா பட்டனையும் வந்து நீங்க வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். எல்லா பட்டனையும் நீங்க ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பால் வால்வை நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். பால் வால்வ் க்ளோஸ் பண்ணிட்டு பேனல் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி க்ளோஸ் பண்ணி நீங்க கொண்டு போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நீங்க வந்து பங்கு கொண்டு போய் அன்லோட் பண்றப்போ சேம் ப்ரொசீஜர் தான். அங்க வந்து நீங்க எர்த்திங் கிளாம்ப் வந்து டிப்போல இருக்கும், அதை எடுத்து வண்டியில கனெக்ட் பண்ணுவீங்க. டிப்போல பண்ற போது என்ன பண்ணணும்னா எர்த்திங் கிளாம்ப் இதுலயே கொடுத்துருப்பாங்க. இதுலயே கொடுத்துருக்க எர்த்திங் கிளாம்ப் வந்து நீங்க அங்க இருக்க எர்த்திங் டிவைஸ்ல கொண்டு போயிட்டு நீங்க கனெக்ட் பண்ணணும். அன்லோடிங் பண்றப்ப அன்லோடிங் பண்றது ஈஸி. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா பாட்டம் லோடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஷ்யூ வந்து டெர்மினல் லோட் பண்றப்ப தான் வரும். லோட் பண்றப்போ ஏன் வரனா சென்சார் வந்து போகலாம், எலக்ட்ரானிக் ஐட்டம் சென்சார் வந்து போகலாம். இது எல்லாமே நியூமேட்டிக் ஏர் கனெக்ஷன் தான். இது பாத்தீங்கன்னா பார்க்கலாம், நீங்க இந்த ப்ளூ கலர் ஓஸ் இருக்கு இங்க. இந்த ஓஸ் வந்து நீங்க வந்து மெல்ட் ஆகலாம், பர்ஸ்ட் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். 2 3வது எர்த்திங்ல வந்து என்ன தண்ணி கிண்ணி தேங்கியிருந்தாக்க எர்த்திங் இஷ்யூ வரும். ஸோ இது எல்லாமே டிப்போட பிரச்சனை வரும். அங்க நம்ம சர்வீஸ் இன்ஜினியர் இருப்பாரு. நீங்க ரேக் மாட்டர் 2 காமிச்சாலே நீங்க வண்டியை வெளியே கொண்டு வந்து நம்ம சர்வீஸ் இன்ஜினியர் கிட்ட வச்சு நீங்க சரி பண்ணி வண்டியை வந்து கொண்டு போயிடலாம். 2 இருக்கும் போது நீங்க பைபாஸ் பண்றதா நினைச்சிட்டு வேற எதனா வந்து ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ். சேஃப்டி எக்யூப்மெண்ட்ல நம்ம ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணனாக்கா அது வந்து ஒரு பெரிய விபத்துல தான் போய் முடியும். அதனால வந்து பாட்டம் லோடிங்கை பொறுத்த வரைக்கும் உஷாரா என்ன கேர்ஃபுல்லா பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிக்கங்க, என்ஷூர் பண்ணீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பாட்டம் லோடிங் ஸ்டாண்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர். அதே மாதிரி நம்ம இங்க ஷட் ஆஃப் ஆல் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து ஏர் ப்ரெஷர் இல்ல, கம்ப்ரஸர் ஃபெயிலியரு, இன்ஜின் ஃபெயிலியரு அப்படின்னும் போது நீங்க வந்து அந்த ஷட் ஆஃப் ஆல்ல வந்து ஒரு எமர்ஜென்சி ஜாக் ஸ்க்ரூ ஒன்று வச்சிருப்போம் நம்ம ப்ராடக்ட்ல. அந்த எமர்ஜென்சி ஜாக் ஸ்க்ரூ ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருக்கோம், வெல்டிங் வச்சு சீல் மாதிரி வச்சிருக்கோம். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒஸ்ட் கண்டிஷன்ல வந்து அது ப்ராடக்ட் இருக்கு, உள்ள 20 கேள் ப்ராடக்ட் இருக்கு, 25 கேள் ப்ராடக்ட் இருக்குன்னும் போது வண்டி வந்து ஏதோ ஒரு காரணத்தால வண்டி நிக்குது, கம்ப்ரஸர் ஸ்டாப் ஆயிருக்குன்னா அப்ப மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், அதை தட்டிட்டு ஜாக் ஸ்க்ரூ டைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் எல்லாமே வந்து ப்ராடக்ட்டை வந்து நீங்க கேட் வால்ல அன்லோட் பண்ணிடலாம். பண்ணிட்டு திருப்பி அதை சேஃப்டியா நீங்க வெல்டிங் வச்சுட்டு திருப்பி வந்து நீங்க ஆபரேஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஓகே சார், தேங்க் யூ. இதுதான் சார் பாட்டம் லோடிங்கோட ப்ரொசீஜர். இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க. வேற எதனா வந்து இஷ்யூ இருந்ததுன்னா நீங்க டெர்மினல்ல எதனா சின்ன பிரச்சனை வந்தா உடனே செஞ்சு விடுங்க. டெர்மினல்ல வந்து இப்போ அட் பிரசன்ட் வந்து நம்மளுக்கு OPW பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிப்போக்கும் சென்னை, தருமபுரி, ஆசனூர், சங்ககிரி, மதுரை, கோயம்புத்தூர் 6 டிப்போலையும் நம்மளோட சர்வீஸ் இன்ஜினியர் இருக்காரு. 24/7 அவைலபிள் இருக்காரு. எந்த பிரச்சனையும் சர்வீஸ் இன்ஜினியர் கூப்பிட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கங்க. பண்ணலன்னா எங்க நம்பரை வந்து மேனேஜ்மெண்ட்ல எஸ்கலேட் பண்றதுக்கு ஃபேப்ரிகேட்டருக்கு கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை எங்களுக்கே கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க வேற ஆள் அமைச்சு நாங்க பண்ணி கொடுப்போம், இல்லை அவரே வந்து நாங்க வந்து எஸ்கலேட் பண்ணி வேலையை சீக்கிரம் முடிக்கிற வழியை பார்ப்போம். இது சேஃப்டி ப்ராடக்ட். இது பேர் சேஃப்டி ஃபிட்டிங். சேஃப்டி ஃபிட்டிங் வந்து சேஃப்டி என்ஷூர் பண்றதுக்கு, அதை நம்ம வந்து வயலேட் பண்ணக்கூடாது. சேஃப்டி வந்து பக்காவா ஃபாலோ பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சார். வேற டவுட் இருந்தா சொல்லுங்க, இங்க போனா கூப்பிடுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ரைட் சார்.